2024 பிரான்ஸ் நாட்டின் பாரிஸில் நடைபெற்ற பாரா ஒலிம்பிக் போட்டிகளில் வெள்ளி மற்றும் வெண்கல பதக்கங்கள் வென்ற விளையாட்டு வீராங்கனைகள் துளசிமதி, நித்யாஸ்ரீ, மனிஷா மற்றும் விளையாட்டு வீரர் திரு மாரியப்பன் ஆகியோருக்கு உயரிய ஊக்கத்தொகையாக மொத்தம் 5 கோடி ரூபாய்க்கான காசோலைகளை வழங்கி வாழ்த்துகிறார். விவரங்களுடைய நிகழ்ச்சிய சிறப்பு செய்தியாளர் அபினேஷ் விவரம் என்ன? தேவப்பிரியன், தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமைச் செயலகத்தில் இன்று இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை சார்பில் 2024ஆம் ஆண்டு பிரான்ஸ் நாட்டின் பாரிஸில் நடைபெற்ற பாரா ஒலிம்பிக்ஸ் போட்டிகளில் வெள்ளி மற்றும் வெண்கல பதக்கங்கள் வென்ற விளையாட்டு வீராங்கனைகளுக்கு உயரிய ஊக்கத்தொகையாக மொத்தம் 5 கோடி ரூபாய்க்கான காசோலைகளை வழங்கி வருகிறார். மிக முக்கியமாக செல்வி துளசிமதி, செல்வி நித்யஸ்ரீ, செல்வி மனிஷா மற்றும் விளையாட்டு வீரர் திரு மாரியப்பன் ஆகியோருக்கு உயரிய ஊக்கத்தொகையாக மொத்தம் 5 கோடி ரூபாய்க்கான காசோலைகளை முதலமைச்சர் வழங்கி வாழ்த்து வழங்கி வருகிறார். குறிப்பாக இந்த பாரா ஒலிம்பிக்ஸில் வெற்றி பெற்றவர்கள் முதலமைச்சரை சந்தித்து தன்னுடைய பதக்கங்களை முதலமைச்சரிடம் காண்பித்து வாழ்த்து பெறக்கூடிய அந்த காட்சிகளையும் பார்க்கிறோம். குறிப்பாக உயரிய ஊக்கத்தொகையாக 20 லட்சம் ரூபாய், அதாவது மொத்தமாக 5 கோடி ரூபாய்க்கான காசோலையை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வழங்கி வருகிறார். குறிப்பாக இதில் மொத்தமாக சேர்த்து, அதாவது இன்றைக்கு விளையாட்டு வீராங்கனைகள் செல்வி துளசிமதி, செல்வி நித்யஸ்ரீ, செல்வி மனிஷா ஆகியோருக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வழங்கினார். அதோடு அதனைத் தொடர்ந்து மாரியப்பன் தங்கவேலு அவருக்கும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அந்த உயரிய ஊக்கத்தொகையும் வழங்கினார். அதே போல அவர்கள் பெற்ற அந்த பதக்கங்களை முதலமைச்சரும் காண்பித்து வாழ்த்து பெற்றக்கூடிய அந்த காட்சியும் பார்த்தோம். மாரியப்பன் தங்கவேலுக்கு உயரிய ஊக்கத்தொகையாக 1 கோடி ரூபாய்க்கான காசோலையும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வழங்கினார். அந்த வகையில தலைமைச் செயலகத்துல இன்று நடைபெற்ற இந்த நிகழ்வுல இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், அதே போல இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறையுடைய செயலாளர் கூடிய அத்துல்ய மிஸ்ரா உள்ளிட்டோர் இந்த நிகழ்ச்சியில உடன் இருந்தாங்க. பாராலிம்பிக் போட்டியில் பதக்கம் வென்ற வீரர்களுக்கு ஊக்கத்தொகை மற்றும் வாழ்த்துக்களை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்ததை நேரலையில் பார்த்தோம். தகவலுக்கு நன்றி அபினேஷ்.